Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு அரிசி மாவு வச்சு குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் குக்கீஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ரைஸ் ஃப்ளார் 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரை 50 கிராம்ஸ், ஆயில் ரெகுலர் குக்கிங் ஆயில் 30 ml, சால்ட் ஒரு பிஞ்சு, ஆல்மண்ட் ஃப்ளார் 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அந்த உடச்சி ஊற்றின ஒரு முட்டையை ஒரு பவுலில் போட்டுட்டு 50 கிராம் சர்க்கரையும் அதோடு சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குக்கீஸ் நல்லா இனிப்பாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 30 ml ஆயிலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அழுந்து எடுத்து வச்சுருந்தா அந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஆல்மண்ட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். இது அமேசானில் கிடைக்கிது. இந்த ஆல்மண்ட் ஃப்ளோரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்து நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆயில் எக்ஸஸாக சேர்த்து உங்கள் மாவு லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இது அரிசி மாவுங்கிறனால காஞ்சி போகும். ஸோ மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின்னில் வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். ஆனால் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெல்லிஸ் போயிடுச்சுன்னா அந்த குக்கி சீக்கிரமாக குக் ஆகி ஹார்டாக இருக்கும். ஸோ ஒரு ஈவனான திக்னஸில் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கலாம். இது இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது குக்கி கட்டர் ஷேப் டிசைன்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை மாதிரி நான் லைன் டிசைன்ஸ் இதில் போட்டுட்டு சுற்றிலும் எட்ஜஸையும் நல்லா ஈவனாக பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் பால் மில்க் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சும்மா பார்க்குறதுக்கு நல்ல அழகான தோற்றம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அவனுக்குள்ளார இந்த குக்கீஸை வச்சுட்டு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கீஸ் மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். 6 நாளுமே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இது நல்லா ஒரு க்ரன்ச்சியாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக மைதாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். ஒரு gluten-free பிஸ்கெட் தான். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன்ல ரெசிபியில் ஆயில், அதுக்கு பதில் பட்டர் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி இன்னும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.